ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் வர்சஸ் ட்ராவல் சேனல். நமக்கு பிடித்த புக்ஸ், பார்க்குற மூவிஸ், கேட்குற ஸ்டோரிஸ் எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு ஃபேண்டசி அண்ட் மிராக்கிள் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்ப்போம்ல. அதுபோல தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிளேஸும் ஸ்டோரிஸும் இருக்கும். இது எந்த பிளேஸ்னால் ஸ்பெயின் தான். ஸ்பெயினில் மான்சராட் அப்படிங்கிற மொனாஸ்ட்ரி பற்றி தான் பார்க்க போகிறோம். மொனாஸ்ட்ரி அப்படின்னா கோவில் மடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கோவில் அப்படின்னு நினைத்தாலே நம்ம தரையில் ஈஸியாக வாக் பண்ணுற போல் இருக்கும்ல. ஆனால் மொனாஸ்ட்ரி எங்கே இருக்குன்னு தெரியுமா? ஸ்கையில் இருக்குது. ஸோ இது ஸ்கையில் இருக்கிறனால மொனாஸ்ட்ரி இந்த ஸ்கை அப்படின்னு இதுக்கு பெயரானது. ஸ்கைன்னா ஸ்கை இல்லை, இது பார்சிலோனாவின் பக்கத்தில் இருக்கிற ஒரு பிக் மவுண்டனில் தான் இருக்குது. இந்த மவுண்டன் நார்மலாக இல்லாமல் ரொம்ப ஹைட்டாக இருக்கும். இது பார்க்க டீத்து போல தான் இருக்கும். இப்படி இருக்கிற மவுண்டனில் பீப்புள் எப்படி ட்ராவல் பண்ணுவாங்க, எப்படி அந்த சர்ச்சை விசிட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு சின்ன டவுட் நமக்கு இருக்கும்ல. இதில் ட்ராவல் பண்ண, அந்த சர்ச்சை விசிட் பண்ண அவங்க 2 ways நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வே ஃபியூனிகுலர் ட்ரெயின், செகண்ட் வே கேபிள் கார். இப்போ நான் ஃபியூனிகுலர் ட்ரெயினை காமிக்கிறேன். இதுதான் ஃபியூனிகுலர் ட்ரெயின். இதனோட ஸ்டேஷன் பார்சிலோனாவில் தான் இருக்குது. ஸோ அங்கிருந்து இது ட்ராவல் ஆகி இந்த மான்சராட் சர்ச்சை ரீச் ஆகிறதுக்கு எடுத்துக்கிற டைம் 15 minutes. ஸோ இந்த ட்ராவலில் நீங்கள் மவுண்டனுக்கு இன்னர் வியூஸ் எல்லாம், அதனோட பியூட்டி எல்லாம் நீங்கள் அழகாக ரசித்து பார்த்துக்கிட்டே போகலாம். நெக்ஸ்ட் வே கேபிள் கார். ஸோ கேபிள் காரில் ட்ராவல் பண்ணணுன்னா இந்த கார் பார்க்கிங் பக்கத்தில் நீங்கள் ரீச் ஆகணும். கார் பார்க்கிங் பக்கத்தில் நீங்கள் பார்த்தாலே கேபிள் காரோட ஸ்டேஷன் உங்களுக்கு தெரியும். இது தாங்க கேபிள் கார் ஸ்டேஷன். இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும், பீப்புள் எல்லாரும் ரொம்ப கூலாக, காமாக, பீஸ்ஃபுல்லாக கேபிள் காருக்காக வெயிட் பண்ணி இருக்காங்க. இதில் நான் சொல்ல விரும்புவது என்னென்னா, இந்த பீப்புள் பொறுமை வெயிட் பண்ணி இருக்கிறனால தான் அவங்க போக வேண்டிய இடத்திற்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் கரெக்டாக ரீச் பண்ண முடியுது. அதுபோல தான் லைஃப்பில் நமக்கான நேரத்திற்காக கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணணும். அதற்காக ரொம்ப பொறுமையாக இருக்கக்கூடாது. ஏன்னா பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டுல்ல. ஒரு விஷயம் நம்ம கையை விட்டு மீறும்போது பொறுமையை தூக்கி எறிஞ்சி அதற்காக வாய்ஸ் ரைஸ் பண்ணி அந்த தடங்கல்களை எல்லாம் தகர்த்தெறிஞ்சி உங்கள் பிளேஸை நீங்கள் ரீச் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம கேபிள் காருக்கு போகலாம். இதில் ட்ராவல் பண்ண மினிமம் 5 minutes ஆகும். இந்த ட்ராவலில் நம்ம மவுண்டனுக்கு டாப் வியூஸ், அதனோட பியூட்டி எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் டோட்டலாக இதை பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த சர்ச் எப்படி ஜெனரேட் ஆச்சு அப்படின்னு வரலாற்றை புரட்டி பார்க்கும்போது இந்த அழகுக்கு பிஹைண்டில் மல்டிபிள் மிராக்கிள் ஸ்டோரிஸ் எக்ஸ்ப்ளோர் ஆகும். 818 years பேக்கில் சம் ஷெப்பர்ட்ஸ் மிராக்கிளாக இங்கே இருக்கிற கேவ்ஸில் ஒரு மாதா ஸ்டாச்சுவை கண்டெடுத்ததாக புராணங்கள் கூறுது. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டோரி என்னென்னா, இந்த ஸ்டாச்சுவை ஜெருசலேமில் இருக்கிற லூக்கா இறைவாக்கினரால் செதுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஸ்பெயினில் மூரிஸ் ஆக்கிரமிக்கும் போது இந்த ஸ்டாச்சுவை சேஃப் அண்ட் செக்யூராக இந்த மவுண்டன் கேவ்ஸில் வச்சதாகவும் இன்னும் பலரால் நம்பப்படுற ஒரு ஸ்டோரியாகவும் இருக்கிறது. இப்படி பல ரீசன்ஸ் பிஹைண்டில் வச்சு தான் மொனாஸ்ட்ரி அப்படிங்கிற பிளேஸ் உருவானது. ஸோ இந்த சர்ச்சில் நடக்கிற மிராக்கிள் அண்ட் ஸ்டாச்சுவை பற்றி டீட்டெயில்ஸ் அண்ட் எப்படி இந்த மாதா கிட்ட வர்ஷிப் பண்ணணும் அண்ட் நம்ம மாதா கிட்ட கேட்குற விஷயங்கள் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது தெரிந்திருந்தால் கமெண்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அண்டில் சில்லாக்ஸ்.